ஓகே புஷ்பான்ற ப்ராஜெக்ட் உங்கள் கைக்கு வருது, அதை சும்மா பண்ண வேணாம், சேலஞ்சிங்காக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அந்த சேலஞ்சிங்காக ஒன்று பண்ணுற அளவுக்கான டைம், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான டைம் உங்கள் கையில் இருந்துச்சா? இருந்துச்சு. 20 நாள் இருந்துச்சு அந்த படத்துக்கு. 22 நாள் டப் பண்ணோம் அந்த படம். ஆனால் இந்த எல்லாத்தையும் நான் முன்னாடி எழுதிடுவேன். எழுதிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போவோம். அப்புறம் அந்த பர்ஃபெக்ஷன் கொண்டு வர்றதுக்கு தான் அந்த அத்தனை டைம் ஆகும். ஆனால் அந்த டைம் இருந்துச்சு கண்டிப்பாக. புஷ்பாவுக்கு 20 டேஸ் பத்தலை எங்களுக்கு. படம் ரிலீஸ்க்கு ஒரு நாள் முன்னாடி எங்களுக்கு ஒரு புது ரீல் அனுப்புகிறாங்க. எங்களுக்கு 1 டே முன்னாடி நாங்கள் உட்காந்து டப் பண்ணிட்டு இருந்தோம். பயங்கர ஹெக்டிக்காக 3 ஸ்டூடியோவில் ரெக்கார்ட் பண்ணுவோம் அதை. ஒரு ஸ்டூடியோவில் நான் மெயின் வாய்ஸ் எடுத்துகிட்டு இருப்பேன். இன்னொரு ஸ்டூடியோவில் விஜயகுமார்னு என்னுடைய ஃப்ரெண்ட், அவர் வந்து ஜூனியர் கேரக்டர்ஸ் எடுத்துகிட்டு இருப்பார். இன்னொரு ஸ்டூடியோவில் க்ரௌடு இந்த வாய்ஸஸ் சின்ன சின்ன வாய்ஸஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அட்மாஸ்ஃபியர் கூட இல்லை, ஒரு டெர்ஷரி கேரக்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு டைலாக் பேசிட்டு போகிறவங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நான் இங்கே இதை மெயின் முடிச்சுட்டு இவங்ககிட்ட டைலாக் சொல்லி கொடுத்துட்டு அடுத்ததில் போய் செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டு அந்த 3வது கேரக்டர் செக் பண்ணிவிட்டு அப்படியே மாற்றி ஸ்டூடியோக்குள்ளேயே போயிட்டு வந்துட்டு இருப்பேன். ஆனால் பயங்கர ஹெக்டிக் ஒரு 20 டேஸ் ஃபஸ்ட் பார்ட்டுக்கு. செகண்ட் பார்ட்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா செகண்ட் பார்ட் ஹேப்பன் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், எல்லாம் கேரக்டர்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் தேவைப்படலை. எனக்கு ஃபஸ்ட் பார்ட்டுக்கு இன்னும் என்ன தேவைப்படுச்சுன்னா, ஆளுங்களுக்கான கேரக்டருக்கான வாய்ஸ் செலக்ட் பண்ண எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு 10-15 வாய்ஸ் கொண்டு வந்து எல்லாரையும் போட்டு பார்த்துட்டு இல்லை இந்த வாய்ஸ் ஒர்க் ஆகுது. ஏன்னா எல்லா டிசிஷனும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ நான் எடுக்கணும், அது ப்ராப்பராக பண்ணணுன்றதுனால அந்த அத்தனை வாய்ஸஸ் டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வாய்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்.